ஒரே ஒரு நம்பர் 8.05%. உங்கள் டிரான்ஸ்ஃபார்மரின் ஃபால்ட் கரண்ட், வோல்டேஜ் டிராப் மற்றும் பேரலல் ஆபரேஷன் எல்லாவற்றையும் கண்ட்ரோல் செய்கிறது. இது என்னவென்று உண்மையிலேயே தெரியுமா? எலக்ட்ரிக்கல் O&M சேனலுக்கு வரவேற்கிறேன். நான் பீட்டர். இன்று ஆழமாக போவோம். உங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் நேம் பிளேட்டை பாருங்கள். ஒரு வேல்யூ உள்ளது. இம்பீடன்ஸ் நார்மல் டேப் 8.05%. சிம்பிளாக தெரியும் நம்பர். ஆனால் இந்த சிங்கிள் பெர்சென்டேஜ் உங்கள் சப்ஸ்டேஷனில் 3 மிக கிரிட்டிக்கல் என்ஜினியரிங் டிசிஷன்ஸை கண்ட்ரோல் செய்கிறது. Question 1. உங்கள் 3.3 kV ஸ்விட்ச் கியர் பிட்ஸ்டாண்ட் செய்ய வேண்டிய மேக்ஸிமம் ஃபால்ட் கரண்ட் என்ன? Question 2. ஃபுல் லோடில் எவ்வளவு வோல்டேஜ் டிராப் ஆகும்? Question 3. 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸை சேஃப்லி பேரலல் செய்யலாமா? 8.05% இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கும் பதில் சொல்கிறது. IEC 60076-1 clause 3.7 இதை ஷார்ட் சர்க்யூட் இம்பீடன்ஸாக டிஃபைன் செய்கிறது. முதலில் UK% என்றால் எக்ஸாக்ட்லி என்ன? IEC 6076-1 clause 3.7 டிஃபைன் செய்கிறது. செகண்டரி வைண்டிங் ஷார்ட் சர்க்யூட் ஆகும்போது ரேட்டட் கரண்ட் ஃப்ளோ ஆக தேவையான பிரைமரி வோல்டேஜின் பர்சன்டேஜ். ஃபார்முலா UK% ஈக்குவல்ஸ் V ஷார்ட் சர்க்யூட் டிவைடட் பை V1 ரேட்டட் மல்டிப்ளைட் பை 100. இப்போது ஃபால்ட் கரண்ட் கால்குலேஷன், மிக முக்கியமான ரிசல்ட். ஃபார்முலா I fault equals I rated divided by UK% divided by 100. I fault equals 1673.5 divided by 8.05 divided by 100. I fault equals 1673.5 divided by 0.0805. I fault equals 20,789 amperes. அதாவது approximately 20.8 கிலோ ஆம்பேர்ஸ். இதன் அர்த்தம் உங்கள் 3.3 kV ஸ்விட்ச் கியர் மினிமம் 20.8 கிலோ ஆம்பேர் ஃபால்ட் வித்ஸ்டாண்டுக்கு ரேட்டடாக இருக்க வேண்டும். ஸ்விட்ச் கியர் ஃபால்ட் ரேட்டிங் 20.8 கிலோ ஆம்பேரை விட குறைவாக இருந்தால் ஃபால்ட்டில் கேட்டஸ்ட்ரோஃபிக்கலி ஃபெயில் ஆகும். இது தியரி அல்ல, இது சேஃப்டி கிரிட்டிக்கல் ஃபேக்ட். நினைவில் கொள்ளுங்கள், ஹையர் UK% ஈக்குவல்ஸ் லோவர் ஃபால்ட் கரண்ட். இப்போது 8.05%இன் இரண்டாவது மற்றும் மூன்றாவது எஃபெக்ட்ஸ். எஃபெக்ட் 1. லோடில் வோல்டேஜ் டிராப். ஃபுல் லோட் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் வைண்டிங் இம்பீடன்ஸ் வழியாக ஃப்ளோ ஆகும்போது வோல்டேஜ் டிராப் ஆகும். மோர் UK% ஈக்குவல்ஸ் மோர் வோல்டேஜ் டிராப். Less UK% equals less voltage drop. நம் 8.05% voltage regulation 4.55% கொடுக்கிறது. 13,450 volts no லோடிலிருந்து 13,300 volts full லோடுக்கு 150 volt drop. இதை எபிசோட் 03இல் கால்குலேட் செய்தோம். இதனால்தான் டேப் சேஞ்சர் உள்ளது, இந்த டிராப்பை காம்பன்சேட் செய்ய. Effect 2. Parallel Operation Rule. IEC 60076-1 படி 2 டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பேரலலில் ஆப்பரேட் ஆகும்போது இரண்டின் இம்பீடன்ஸ் வேல்யூஸ் ±10%க்குள் இருக்க வேண்டும். நம் டிரான்ஸ்ஃபார்மர் A ஈக்குவல்ஸ் 8.05%. டிரான்ஸ்ஃபார்மர் B சேஃப்லி பேரலலாக acceptable range 7.25% minimum to 8.86% maximum. இதற்கு வெளியே லோட் ஷேரிங் அன்ஈக்குவல் ஆகும். இப்போது கம்ப்ளீட் சம்மரி. 8.05% 3 இன்ஜினியரிங் இம்பேக்ட்ஸ். இம்பேக்ட் 1. ஃபால்ட் கரண்ட். ஃபார்முலா I fault equal to I rated divided by UK. Result 20.8 kilo amperes. Switch gear minimum 20.8 kilo amperes rated ஆக இருக்க வேண்டும். Non-negotiable safety requirement. Impact 2. Voltage drop. Regulation 4.55%. Full loadil
3450 வோல்ட்ஸ் இலிருந்து 3300 வோல்ட்ஸ். டேப் சேஞ்சர் இந்த டிராப்பை காம்பன்சேட் செய்கிறது. ஐஇசி ஸ்டாண்டர்ட் படி acceptable. இம்பேக்ட் 3 parallel operation. இரண்டு டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் இன் UK percentage ±10% க்குள் இருக்க வேண்டும். இந்த டிரான்ஸ்ஃபார்மருடன் சேஃப் paralleling-க்கு ரேஞ்ச் 7.25 to 8.86%. ஒன் நம்பர் 8.05%. மூன்று டிசிஷன்ஸ் மேட். எந்த டிரான்ஸ்ஃபார்மர் நேம் பிளேட்டிலும் இம்பீடன்ஸை ஃபர்ஸ்ட் செக் செய்யுங்கள். ஃபால்ட் லெவல், வோல்டேஜ் ரெகுலேஷன் மற்றும் parallel compatibility எல்லாம் ஒரே வேல்யூவிலிருந்து தெரியும். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு எலக்ட்ரிக்கல் O&M. அடுத்தது எபிசோட் 07 வெக்டார் குரூப் DYN11. ஒவ்வொரு ப்ரொடெக்ஷன் இன்ஜினியரும் மாஸ்டர் செய்ய வேண்டிய 3 லெட்டர்ஸ் மற்றும் ஒரு நம்பர் மிஸ் செய்யாதீர்கள்.